அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பை குறித்ததான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த அன்பு இல்லாதவங்களை பாருங்க, தான் நல்லா இருந்தா போதும், தனக்கு கிடைச்சா போதும், தான் வாழ்ந்தா போதும், தனக்கு 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 தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டிமையான எண்ணத்தோட ஒரு மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட பிரிவு இருக்காது, மூர்க்க குணம் இருக்காது, கோபம் இருக்காது. அந்த கோபம் அன்புள்ள கோபமா இருக்கும். எரிச்சல் இருக்காது. மற்றவங்களை கீழே தள்ளிட்டு மேலே வரணும்னு நினைக்க மாட்டாங்க. சகலமும் அவங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் அன்பா இருப்பாங்க. ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க, பிரிவு பார்க்க மாட்டாங்க, தீட்டு என்று சொல்லி பிறரை ஒதுக்க மாட்டாங்க. அன்புள்ள மனிதர்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல தேடி வந்து உங்ககிட்ட நிற்பாங்க. எல்லா விஷயத்திலையும் உங்களோடு கை கோர்த்து அவங்க நடப்பாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பா இருக்கிறீங்களா? அன்புள்ள ஜனங்கள் கிட்ட பழகுறீங்களா? அன்புள்ள மனுஷங்க கிட்ட நீங்க பழகுறீங்களான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க. அன்பை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்த பார்க்கலாம். இனி வரும் காணொலியில அன்பை குறித்து அநேக காரியங்களை நானும் அன்பாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.